ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த போஸ்டர் தான் கேன்வாவில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த போஸ்டர் வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிசைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட டிசைனுக்கு தேவைப்படுற அசட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம டிசைன்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா அசட்ஸுமே நான் இந்த ஃபோல்டரில் போட்டிருக்கேன். அண்ட் இதோட ட்ரைவ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ நம்ம கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கிரியேட் அ டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி 4:5 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கும். இதில் 1080x1350 பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்டி கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அப்லோட்ஸ் போயிட்டு நம்ம கொடுத்த டிரைவ் லிங்க்கில் உள்ள எல்லா அசட்ஸுமே வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ட்ராப் ஆயிரும். அடுத்து நம்மளோட லிவர்பூல் பிளேயரை நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அப்படியே தூக்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல் சைஸில் ஆட் ஆகிறது தெரியும். இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் Ctrl+Z கொடுத்தீங்கன்னா அது போயிடும். நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப ஃபுல்லாக இந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மிடில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு இது கிடைக்கும். அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே அந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட செல்சி பேரையும் நான் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஹைட்டாக இருக்கணும். அதுக்கு நான் இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் இருக்கிற இதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவங்க 2 பேரும் பெருசாக. ஸோ இதை வந்து இந்த 2 இமேஜஸுமே நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ 2 பேருமே மோரோவர் ஒரே ஹைட்டில் இருக்காங்களா அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சக்கப்புறமா நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங்னு இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஆட் ஆயிரும். இதில் NATCH டே மேட்ச் டே அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் சான்ஸ்ன்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா லீக் ஸ்பாட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா லைனிங் வந்து நம்ம அதாவது லெட்டர் ஸ்பேசிங் வந்து நம்ம கொடுக்கணும். அதில் லெட்டர் ஸ்பேசிங் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். மேபி அரௌண்ட் ஒரு 60 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா லைன் ஸ்பேஸிங்குமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிவிட்டு சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் அலைன் பண்ணுறப்ப நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த ரோஸ் கலரில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். அந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வைக்கிற எலிமெண்ட் வந்து சென்டராக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ கொஞ்சம் கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட லோகோஸ் ஆட் பண்ண போகிறோம். திருப்பி அப்லோட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு செல்சியோட லோகோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து லிவர்பூலோடது கிளிக் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் 2மே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு இது 2மே ஒரே சைஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லைன் சொன்னால பிங்க் கலர் லைன் அது தெரியணும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2மே ஒரே சைஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ விசஸ் அப்படின்னு சொல்லியான ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு திருப்பி டெக்ஸ்ட்டு ஆட் அ சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு கேபிட்டலை ஆன் பண்ணிட்டு VS அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஆட் ஆயிரும். இப்போ இதை சூஸ் பண்ணி இதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா இது வந்து நம்ம 2த்துக்கும் ஈவனாக அலைன்மெண்ட் இருக்கிறப்போ உங்களுக்கு 2 சைடும் வந்து ஒரே நம்பர் தெரியும். 32 சொல்லி 2 சைடும் ஒன்றா இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சென்டர் லைன் பண்ணுறதுக்கு பொசிஷன் போயிட்டு சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆட் ஆயிரும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 எலிமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். முடிஞ்சிருச்சா? பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா சோஃபார்? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே சில டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் இல்லை. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து விசிபிளாக தெரியாது. அதை வந்து நம்ம அந்த ஒரு கன்ஸ்டன்ட் எப்படி போக வைக்கலாம் அப்படின்னா அப்லோட்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த இமேஜையும் நான் ட்ரைவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசுப்படுத்திக்கோங்க.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இப்போ நம்ம இந்த இடத்துல ஒயிட் கலரில் ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். இதை இன்னுமே இது பண்ணுறதுக்கு Ctrl+C Ctrl+V அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லேயர் ஆட் ஆகும். ஸோ இன்னுமே நமக்கு வந்து நல்ல டெக்ஸ்ட் வந்து போல்டராக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரீமியர் லீகோட லோகோவை நான் ஆட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டு சென்டராக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கலர் இருக்குல்ல, இந்த கலரை நான் ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இதோட சைஸை நான் ரெடியூஸ் பண்ணி சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் அலைன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொசிஷனில் போய் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா சென்டர் லைன் ஆயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது, என்ன டேட்டு, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கும் ஜஸ்ட் போயிட்டு ஆட் சப் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு சண்டே கமா 24 கமாவுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துக்கோங்க. 24 செப்டம்பர் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக கேப்ஸில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு இல்லை. செப்டம்பர் ஓகேவா? ஸோ இதோட சைஸை வந்து லைக் கொஞ்சம் மீடியமாக வச்சு சென்டர் லைன் பண்ணி பொசிஷனில் போயிட்டு சென்டர் அப்படி இது வந்து ஃபேடாக இருந்து அப்படின்னா ஆல்ரெடி சென்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கீழே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து திருப்பி இன்னொரு Ctrl+C Ctrl+V அடிச்சுட்டு கீழே வந்து இது என்ன டைம் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். 20:00 WIB. இப்போ இதையுமே நம்ம பொசிஷன் போயிட்டு சென்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சிம்பிள். இது வந்து ஒரு ரொம்ப மினிமலான ஒரு டிசைன். ஆனால் பார்க்குறதுக்கு லைக் நீங்கள் அந்த பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, டிசைன் பிரின்சிபல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனுமே ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட அட்வான்ஸ் வெர்ஷனை நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே வரப்போட வீடியோஸை நான் கவர் பண்ணுறேன். இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷேர் போய்க்கோங்க, டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதில் JPEG அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்கள் கேன்வா ப்ரீமியம் வாங்கணும். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் நீங்கள் போட்டு என்னை டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். அன்டில் தான் நான் சைனிங் ஆஃப்.